என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, இறைவன் யாரை வரவேற்கிறார்? நீ எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுவ, எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவ, ஏமாத்துவ, பிறர் பொருளை திருடுவ, பிறர் மனசை கெடுப்ப, பிறரை தீய வழிக்கு கொண்டு போவ, பிறரை அசிங்கப்படுத்துவ, அவமானப்படுத்துவ, பிறரை திட்டுவ, பிறரை கேவலப்படுத்துவ. உன்னை இறைவன் தூக்கி வச்சு கொஞ்சுவாரா? உன்னை இறைவன் வரவேற்பாரா? ஒருபோதும் உன்னை வரவேற்க மாட்டார். உன் மனசாட்சியே குத்தும், கொடையும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா தப்புமே செஞ்சிடலாம், இறைவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம், இறைவன் மன்னிச்சிருவாரு அப்படின்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நீங்க என்னென்ன பாவம் செய்றீங்களோ எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க என்னென்ன பிறருக்கு பண்றீங்களோ அதை நீங்க உங்களுக்கே பண்ணிக்கிறீங்க. நீங்க அவங்களுக்கு பண்ணல, பிறருக்கு பண்ணல, உங்களுக்கு பண்றீங்க. மனசுல வச்சிங்க. அண்ணாந்து காரி துப்பனா எப்படி நம்ம முகத்திலே உழுமோ அது போல நீங்க செய்யற ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, சமமான வினை உண்டு. இறைவன் ஒருபோதும் உங்களை வரவேற்கவே மாட்டார், உங்களை அழைக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கை குடிகாரம் கூட போயிடும். யார் யார் கெடுக்கிறானோ, அயோக்கியனோ, திருடனோ, பொய் சொல்றவனோ, ஏமாத்துறனோ, இவன் கூடவே வாழ்க்கை போயிடும். அப்புறம் எங்க நீங்க இறைவனை போய் பாக்குறது? இந்த காணொளி பாக்குற ஒரு மனிதனுக்கும் நான் சொல்லிக்கிறேன், தப்பு செஞ்சிட்டீங்க, இதுக்கப்புறம் திருத்திக்க பாருங்க. திருத்திக்கினால், உங்களை சீர்திருத்தி கொண்டால், உங்களை நல்வழிப்படுத்தி கொண்டால், உங்களை உண்மைப்படுத்தி கொண்டால், உங்களை அறப்படுத்தி கொண்டால், உங்களை உண்மைப்படுத்தி கொண்டால், நீங்கள் சத்தியத்தின் வழி நடந்தால் இறைவன் உங்களை அழைப்பார், இறைவன் உங்களை வரவேற்பார்.